IPL 18வது சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தொடர்ந்து படுமோசமாக சொதப்பி வருகிறது. தொடர் தோல்விகளால் அடிக்கடி அணியின் காம்பினேஷன்கள் மாற்றப்படுகிறது. அணியில் 27 வீரர்கள் இருக்கும் நிலையில் இதுவரை 20 வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துவிட்டனர். இருப்பினும் இன்னமும் சரியான காம்பினேஷனை அமைக்க முடியவில்லை. யூத் ஏலத்திலேயே சொதப்பல். மெகா ஏலத்தில் முன்பு எப்போதும் இல்லாத வகையில் இம்முறை ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல், ரிஷப் பந்த் போன்ற பெரிய தலைகள் வந்தனர். இவர்களை CSK டார்கெட் செய்யவில்லை. மாற்றாக ராகுல் திரிபாதி, தீபக் ஹூடா, ரவிச்சந்திரன் அஸ்வின், விஜய் சங்கர் போன்றவர்களை வாங்கினார்கள். இவர்களில் ஒருவர் கூட ஒரு போட்டியில் கூட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. இதனால் ஏலத்தில் பங்கேற்ற நிர்வாகிகளை பலரும் கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள். சுரேஷ் ரெய்னா பேட்டி. இந்நிலையில் தற்போது பத்திரிகை ஒன்றுக்கு பேட்டி கொடுத்துள்ள சுரேஷ் ரெய்னா, ஏலத்திற்கும் தோனிக்கும் தொடர்பு இல்லை என வெளிப்படையாக பேசியுள்ளார். அதில் ஏலத்தின் போது தோனி எடுப்பதுதான் இறுதி முடிவு என CSK நிர்வாகிகள் கூறுவார்கள். இதனால் ஏலத்தில் தோனிதான் முக்கிய நபராக செயல்படுவார் என நான் நினைப்போம். ஆனால் இது உண்மை கிடையாது. தோனிக்கும் ஏலத்திற்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. கிட்டத்தட்ட 4 முதல் 5 வரை வீரர்களை வாங்குவது குறித்து மட்டுமே CSK நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்குவார்கள். தோனியிடம் இல்லை. நான் CSKவில் இருந்தவரை ஒருமுறை கூட ஏலத்தில் தோனி பெரிய அளவில் தலையிட்டது கிடையாது. CSKவை பொறுத்தவரை CEO காசி விஸ்வநாதன் மற்றும் மேனேஜர் ரூபா மேம் இருவரும் எடுப்பதுதான் முக்கிய முடிவாக இருக்கும் எனக் கூறினார். இதன் மூலம் ஏலத்தில் சொதப்ப இந்த இருவர்தான் முக்கிய காரணம் என்பதை ரெய்னா மறைமுகமாக தெரிவித்துவிட்டார். இதனால் இவர்கள் உடனே பதவி விலக வேண்டும் என பலரும் கோரிக்கை விடுக்க ஆரம்பித்துள்ளனர். மதுரை சமயன்.